ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வினோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ மணி பார்த்திங்கன்னா இது வந்து 29th நைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 11:40 ஆகுது. ஸோ 30th ஆகஸ்ட் தான் வினோட பர்த்டே. ஸோ அதோட செலிப்ரேஷன்ஸ் தான் இங்கே கொஞ்சம் நம்ம ஒரு கிளிம்சஸ் மாதிரி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வியாஸ் பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தாங்க. குவிட்ஸ் எல்லாருமே தூங்கிட்டாங்க. நான் மட்டும்தான் முழிச்சிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு முழிச்சிருந்தேன். சரி எப்படியாவது போய் விஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியும் வினோத் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனால ஹி வாஸ் ஒர்க்கிங். ஸோ அதுக்குள்ளே நான் எல்லா கேக் எல்லாமே முன்னாடினாலே வந்து அதுக்குண்டான கேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ட்ரெஸ்லிஷியஸ் கேக்னால் வினோத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கான எல்லா திங்ஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஒரு சின்ன ஹாப்பி பர்த்டே ப்ளஸ் ஒரே ஒரு ஹேண்டில் அண்ட் ஸ்பூன். இது வந்து கட் பண்ண முடியாது, இந்த கேக்கை நம்ம ஸ்கூப் பண்ணி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது நான் என்னோடய மெனுலேயும் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து மேங்கோ ட்ரெஸ்லிஷியஸ் தான் பண்ணியிருந்தேன். ரோஸ் மில்க் வந்து ஹிட் ரெசிபி. ஸோ இது வந்து நம்ம ஒரு மேங்கோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். பட் இன்னும் கொஞ்சமே வந்து வேறு மெத்தட்ஸ்லேயும் நான் வந்து இன்னும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து வினுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால இட்ஸ் பேசிக்லி மில்க் கேக். ஸோ மில்கில் வந்து லைட்டாக க்ரீம் போட்டிருப்போம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா நான் வந்து மேங்கோ ட்ரெஸ்லிஷியஸ் கேக் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன போர்ஷன் தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரெஸ்லிஷியஸ் கேக்ஸ்ன்னு சொன்னால். ஸோ ரோஸ் மில்க் தான் ரெகுலராக வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. பட் ஸ்டில் எப்போவுமே ரோஸ் மில்க் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மேங்கோ பண்ணேன். ஃப்ரெஷ் மேங்கோஸ் இருந்தது, அது இன்க்ளூட் பண்ணியிருந்தேன், இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இது வந்து கட் பண்ணி சாப்பிட முடியாது, ஸ்கூப் பண்ணி தான் சாப்பிட முடியும். அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஹாப்பி பர்த்டே அண்ட் இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் சீக்கிரமே போவேன். ஓகே, ஏன்னா வினோத்துக்கு ஒர்க் நடந்துட்டு போகுது. சடனாக சர்ப்ரைசஸ் இது வேண்டாம். ஸோ ஒரு 5 minutes முன்னாடியே போயிட்டு எங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு 10 minutes இருக்குது. ஸோ இப்போவே போயிடலாம். ஸோ ஏன்னா லாஸ்ட் மினிட்ல இது பண்ண வேண்டாம். Happy birthday to you. இருக்கு சரியான காலில் கீழே இருந்து நான் மறந்தே போச்சு. அப்பப்போ நினைச்சுக்கோ. என் பர்த்டேவே நான் மறந்துட்டேன் ஆக்சுவலா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to me. ஸோ நைட் வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்தது. ஸோ அவங்க குழந்தைங்க எல்லாமே தூங்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விஷ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் கேக் எப்படி நான் வந்து செஞ்சேன்னு ஒரு சின்ன கிளிம்சஸ் கொடுக்குறேன். இது வந்து ஒரு காஃபி சாக்லேட் கேக், சாக்லேட் மோக்கா கேக்குன்னு சொல்லிட்டு டைரி மில்க்கை வந்து நடுவில் வந்து நம்ம ஃபில்லிங் மாதிரி வைக்கிற மாதிரி நம்ம என்ன வேணால் நம்ம வந்து வைக்கலாம். இதே வந்து டைரி மில்க்குக்கு பதிலாக நட்டெல்லா வைக்கலாம். ஸோ இட்ஸ் அ கஸ்டமைஸ்ட் கேக். ஸோ இந்த மாதிரி நான் கஸ்டமைஸ்ட் கேக்ஸும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அது மாதிரி பண்ணலாம். ரெகுலராக நம்ம வந்து ஒரு மெனு வச்சுருக்கேன். அது கூட இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதை நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா டைரி மில்கோட கனாஷ். ஸோ இது வந்து நம்ம சாக்லேட் பண்ணலாம், ஒயிட் சாக்லேட்டில் பண்ணலாம், ஸோ நம்ம நட்டெல்லாவில் பண்ணலாம்.
ஸோ இல்லைன்னா நம்ம லைக் எனி சாக்கோ ஃபில்லிங்ஸ் இல்லை லோட்டஸ் பிஸ்காஃப் இந்த மாதிரி எந்த வேணாலும் நம்ம வந்து வைக்கலாம். ஸோ சாக்லேட் அண்ட் காஃபி வந்து இட்ஸ் அ குட் பேர் சொல்லலாம். ஸோ நடுவில் வந்து சாக்லேட்ஸ் பீசஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ்டு தான். நமக்கு இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் அது மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். இது ஒரு 1 kg கேக். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா நான் வந்து சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் நான் வந்து கேக் வந்து செய்வேன். ஸோ ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து நான் வந்து இது செஞ்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் பர்த்டேஸ்க்கு இல்லை செலிப்ரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக என்னால் செஞ்சு கொடுக்க முடியும். ஸோ நல்லாவே வந்திருந்தது. இது போக நெக்ஸ்ட்டு வந்து வியாஸோட பர்த்டே இருக்குது. ஸோ அடுத்தது என் பர்த்டே இருக்குது. ஸோ கண்டினியூஸாக இந்த கேக்ஸு இந்த விலாக்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு 30th இதே லேட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வினோட பர்த்டே செலிப்ரேஷன், அதுக்கப்புறம் வியாஸோடது வரும். எல்லாம் கிளிம்சஸ் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன், ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ என்னோடய பர்த்டே தான் இன்னும் ஸ்டில் இருக்குது. ஸோ அது கேக் நான் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு இன்னும் தெரியல. ஸோ பண்ணேன்னா அதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஃப்ராஸ்டிங் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போகிறதா இருந்தது 11 o'clock. ஸோ இந்த கேக் வந்து சீக்கிரம் நான் வந்து ஒரு 9 o'clock போல் ஆரம்பித்து நான் பேஸ் வந்து ஆல்ரெடி முந்தினாலே பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஒரு ஃப்ராஸ்டிங் மட்டும் பேசிக் லேயர் மட்டும் ஃப்ராஸ்டிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே போயிட்டோம். ஸோ கொஞ்சம் அதுவுமே லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூவி போகிறோம். மூவி வந்து எங்கள் 2 பேருக்குமே மூவின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதில் மூவி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் டைரின்னு நினைக்கிறேன், டைரி மூவிக்கு வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ் போயிட்டோம். ஸோ இட்ஸ் வீக் டேங்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ மூவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேலு நாங்கள் வந்து மற்ற செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து இது பண்ணோம். ஏன்னா கிட்ஸும் இல்லை, அதனால் அதுக்கப்புறம் தான் கேக் கட்டிங் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மூவியில் இருக்கோம். வினோட ட்ரெஸ் பார்த்திங்கன்னா டிஷர்ட் வந்து மின்ட்ராவில் வாங்கினது அண்ட் ஜீன்ஸ் ஐ திங்க் இட்ஸ் லெவைஸ். ஸோ முடிச்சுட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ லன்ச் எல்லாம் வீட்லேயே முடிச்சிட்டோம். ஸோ இது மட்டும்தான். இப்போ கேக் வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு தீம் கேக்கு மாதிரி, மினி தீம் கேக்கு. ஸோ ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனாலும் ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி. இது வந்து பிளானட்ஸ் இருக்கிற மாதிரியான கேக். பிளான்ஸ் எல்லாமே ஃபாண்டன்ட்டில் பண்ணிவிட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலை, முந்தினாலே இதெல்லாம் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வினுக்கும் ரொம்ப பிளானட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப எந்தூசியாஸ்ட் மாதிரி, நானும் சரி வினுவும் சரி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன குட்டி தீம் மாதிரி நான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்ட் பர்சனலைஸ்டும் நம்ம பண்ணலாம். அப்புறம் கிட்ஸை பிக் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம ஃபர்தராக செலிப்ரேஷன்ஸ் வந்து நாங்கள் இப்போது பண்ண போகிறோம். ஸோ அதை பாருங்கள். நானே பத்த வச்சு நானே ஒரு ஸோ இதுதான் கேக்கோட இன்சைட். லைக் கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறது தான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் இந்த இது கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மேலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சாக்லேட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இது முடிஞ்சுது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.